முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க முருகனை நினச்சி ஓம் முருகன் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போது முருகனோட அருளால் அழகான பட்டாம்பூச்சியாக மாற போகிறீங்க, மாறிட்டு இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் அந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கு. அழகான பட்டாம்பூச்சி நம்ம பார்க்குறப்ப வாவ்னு சொல்கிறோம், ஆனால் அது எடுத்தவுடனே அழகாக அப்படியேவா வந்துடுது. அதுக்கு முன்னாடி அதோட லைஃப்பில் எவ்வளோ உருமாற்றங்கள் ஏற்பட்டு இந்த பட்டாம்பூச்சியாக முழு உருவம் எடுக்கிறப்ப தான் நம்ம அதை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா அது ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்காது. ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் பல பிரச்சனைகளை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. சில பிரச்சனைகள் மனசுல இருந்து ஹீல் ஆகாம இருக்கு. அதை நினைச்ச சோகங்கள் இருக்கு. அந்த சோகத்தெல்லாம் நீங்க முருகன் மேல போட்டுட்டு இனிமேல் அதெல்லாம் நடக்க போறதில்லை. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு உங்களோட மனசை சாந்தப்படுத்துங்க, ஹீல் பண்ணுங்க. ஏன்னா அழகான காலம் பிறக்கும் போது பட்டாம்பூச்சி மாதிரி ரொம்ப சிறகடிச்சு பறக்க போறீங்க. ஸோ அதுக்கு முருகனோட அருள் உங்க கூடவே இருக்கு, சப்போர்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி இப்போ உங்களோட மனசுல ரொம்ப ஆழமான ஆன்மீக உணர்வுகள் எல்லாம் பிறக்கக்கூடிய டைமா இருக்கு. அதனால சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, முருகன் நமக்கு என்ன பண்ண சொல்றாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல தெளிவா குழப்பமில்லாத தன்மையிலேயே புரிய வர ஆரம்பிக்கும். நீங்க பண்ணக்கூடியது ஒரே ஒண்ணுதான். நீங்க முருகனை நினைச்சு இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இது என்ன மந்திரம்ன்றது சொல்ற ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். ஓம் சகல லோக நாயக நமக. ஓம் சகல லோக நாயக நமக. இந்த மந்திரத்தோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய முருகனை நினச்சி நான் தலை வணங்குறேன் அப்படின்றது மீனிங். அப்படி நம்ம முருகனை நினச்சி அவர்கிட்ட தலை வணங்குறப்ப அவரோட கை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தலையில் பட்டு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க தான் போகிறாரு. ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் நம்மளோட லைஃப் ரொம்ப வளமாக சந்தோஷமாக இருப்போம். ஓம் முருகா.